நண்பா, ஏஐ வந்தாச்சு. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா இனி வேலைக்கு ஆகாது, உங்கள் வேலையெல்லாம் போயிடும். கோடிங் படித்தா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உங்களை யாராவது பயமுறுத்துறான், கொஞ்சம் ஓரமாக நின்னுங்க. ஏஐ பயம் இல்லை, பலம். அது வரப்பிரசாதம், யூஸ் பண்ண தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் ஏஐ வந்ததுனால எல்லாரோட வேலை காலியாக போகுது அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஏஐ ஒருபோதும் மனுஷங்களோட எமோஷ்னல், கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இது எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. ஏஐயை தனக்கு சாதகமாக யார் பயன்படுத்த கற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு செம்ம டிமாண்ட் இருக்குது. உதாரணத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரியான துறைகளில் சம்பளம் மட்டுமே லட்சங்களை கொட்டி தராங்க. அதனால் ஏஐயை பயப்படாமல் நமக்கு சாதகமாக எப்படி யூஸ் பண்ணி முன்னேறலாம்னு பார்க்கணும். டே 19, நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் படிங்க, அதோடு சேர்த்து இன்னைக்கு இருக்கிற ஏஐ சேர்த்து படிங்க. தொழில்நுட்பத்தை பார்த்து பயப்படாமல் அந்த தொழில்நுட்பத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு பிடிச்ச தொழிலில் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் தான் இந்த மாடர்ன் வேர்ல்டில் வின்னர். அவ்வளோது. ஏஐ என்றைக்குமே பலம் தான் தவிர பலவீனம் இல்லை. அதை என்ஜாய் பண்ணி கற்றுக்க ரெடியாக இருங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. குழப்பத்தில் இருக்கவங்க நம்பருக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டென்ட் வேணா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஏஐ சூஸ் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு கண்ட்ரோலோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருள்றோம். ஏம் கன்சல்டிங் லைஃப் ஸ்டைல் கோச் ட்ரெயினர். டேக் கேர்.